So how email works, எவ்வாறு மின்னஞ்சல் தொழிற்படுகிறது என்று சொல்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So I'll take a device. So I am sending an email through this device. We call it as yes Hafsa, and take another device. Yes, take it as Fatima. Okay, now we'll see how email works. Okay students, Hafsa have a email. So the email service provider of Hafsa will consider, suppose yes, Gmail server. It's a Gmail one. And email service provider of Fatima will consider MSN server. There are many more email service providers. மின்னஞ்சல் சேவையகத்தை வழங்கக்கூடிய வழங்குனர்கள், சேவை வழங்குனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீயா வழங்கக்கூடியவைகள் தான் ஜிமெயில், யாஹூ, MSN, அது போன்ற email service providers, right? I'll consider this one as Gmail server. And I'll consider this one as yes, MSN server. Okay students, so Hafsa going to send an email. Hafsa ஒரு email ஒன்று அனுப்ப போறாங்க ஃபாத்திமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ரைட்? ஸோ அப்படி சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த இமெயில் இணையத்தினூடாக எஸ் அவங்களோட சர்வருக்கு போயிட்டு சேரும். ஹப்சாவுடைய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் அல்லது அந்த சர்வருக்கு அந்த இமெயில் போயிட்டு சேரும். While we click on the send button, the email at once sent to the Gmail server. Then Gmail server sends it to yes receiver server. பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களோட சர்வருக்கு அந்த மெசேஜ் போயிட்டு சேரும். ஹப்சா ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினா அந்த இமெயில் ஹப்சாவுடைய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போயிட்டு சேருது, அதாவது ஜிமெயில் சர்வர். ஜிமெயில் சர்வரில் அது சேமிக்கப்பட்டு உடனடியாக அது ரிசீவர் சர்வருக்கு அனுப்பப்படுகிறது, அதாவது MSN சர்வர்னு சொல்லக்கூடியதுக்கு அனுப்பப்படுகிறது, ரைட்? MSN சர்வரில் அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. எப்போ ஃபாத்திமா உடனே ஃபாத்திமா ஆன்லைன்ல இருந்தால் உடனே ஃபாத்திமாக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும் அந்த MSN சர்வர் ஊடாக, அல்லது லேட்டர் ஆன் பின்னால் ஒரு டைம்ல ஃபாத்திமா டேட்டா ஆன் பண்ணினால் இல்லாட்டி ஆன்லைனோட கனெக்ட் ஆகினால் அந்த சந்தர்ப்பத்தில் எஸ் அந்த இமெயில் ஃபாத்திமாவை போய் சேரும். ஸோ இவ்வாறு தான் ஒரு இமெயில் ஒன்று தொழிற்படக்கூடிய விதம். அப்போ இதில் கவனிங்க, ஹப்சாட இமெயில் அட்ரஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் இவ்வாறு. ஹப்சாவுடைய இமெயில் அட்ரஸ் hafsa23@gmail.com. நாங்கள் ஃபாத்திமாவுடைய இமெயில் அட்ரஸை கன்சிடர் பண்ணுவோம் இவ்வாறு. எஸ் fatima70@msn.com, ரைட்? இவ்வாறு கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால் இந்த hafsa23@gmail.comன்றது இந்த gmail.com, it is
இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த அட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடரை ரிப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஒரு இமெயில் அட்ரஸ்ல தேர் ஆர் டூ பார்ட்ஸ், இரண்டு பகுதிகள் இருக்குதுன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் பார்ட் இட் இஸ் யூசர் நேம், திஸ் பார்ட் இட் இஸ் டொமைன் நேம். டொமைன் நேம் represents the server. If you consider an email, so suppose this is Hafsa's email, so username is there and domain name is there. Domain name represent the server. Domain name ஆல அந்த இமெயிலை ஓபன் பண்ணல, அந்த இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய சர்வரை ரிப்ரசன்ட் பண்ணுது. ஃபாத்திமாவுடைய இமெயில் அட்ரஸ் எடுத்தோம்னு சொன்னால் Fatima70, that is username, msn.com, that is domain name. Domain name represent the server which provide the email service. அப்ப அந்த டொமைன் நேம்னு சொல்லக்கூடிய பகுதியால இமெயில் சர்வீஸ் இல்லாட்டி மின்னஞ்சல் சேவையை வழங்கக்கூடிய சர்வரை ரிப்ரசன்ட் பண்ணுது. தென் யூசர் நேம் இட் இஸ் யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த யூசர் நேம்னு சொல்லக்கூடியது யூனிக், அதாவது ஹப்சாக்கு மட்டும்தான். அப்ப இந்த ஹப்சா 23ன்னு சொல்லக்கூடிய யூசர் நேம் ஜிமெயிலால அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேற யாருக்குமே இருக்க முடியாது. ஹப்சா 24 இருக்கலாம், ஹப்சா 17 இருக்கலாம், ஃபாத்திமா ஹப்சா இருக்கலாம், பட் ஹப்சா 23 இட் இஸ் யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த யூசர் நேம்னு சொல்லக்கூடியது அது ஒரு யூனிக்கான ஒரு பகுதி, தனித்துவமான ஒரு பகுதி. அது இன்னொருவருக்கு அந்த அதாவது சேம் ஜிமெயில் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஒருத்தருக்கு இந்த யூசர் நேம் இருக்க முடியாது. அதே போல எம்எஸ்என்ல இமெயில் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஒருத்தருக்கு இந்த ஃபாத்திமா 17 சொல்லக்கூடிய யூசர் நேம் இன்னொருவருக்கு இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் யூனிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், hope it's clear. Again I'll go through this. Hafsa sends an email to her friend Fatima. So whenever she click on send button, the mail sent to her server, Gmail server. Just after that, Gmail server send it to receiver server, that means Fatima's mail server. And whenever Fatima comes online, then MSN server send that message into Fatima's device. That's what happened while we are sending an email. நாங்க ஒரு இமெயில் ஒன்று அனுப்பக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய விடயம் இல்லாட்டி ப்ரொசீஜர் அதுதான். So you have to remember there are two parts in an email address. ஒரு மின்னஞ்சல் முகவரியில் இரண்டு பகுதிகள் இருக்குது. First part it is user name. இந்த ஹப்சான்னு சொல்லக்கூடிய பகுதி நாங்க சொல்லுவோம் யூசர் நேம்னு சொல்லி. gmail.com சொல்லக்கூடிய பகுதி டொமைன் நேம்னு சொல்லுவோம் நாங்க. ரைட், ஓகே. அதே போல இந்த இடத்துல தொழிற்படக்கூடிய புரோட்டோகால் சம்பந்தமாக நான் ஞாபகப்படுத்தினேன். ஹப்சாட இமெயில் ஜிமெயில் சர்வருக்கு போகக்கூடிய புரோட்டோகால் நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் எஸ் ஹப்சாட இமெயில் ஜிமெயில் சர்வருக்கு போகக்கூடிய புரோட்டோகால். நாங்கள் பல புரோட்டோகால் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம். எஸ்எம்டிபின்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாகத்தான் ஹப்சாட மெயில் அவட சர்வருக்கு போயிட்டு சேரும். ஜிமெயில் சர்வர்ல இருந்து, அதாவது சென்டர் சர்வர்ல இருந்து ரிசீவர் சர்வருக்கு, அனுப்புனருடைய சேவையகத்திலிருந்து பெறுநருடைய சேவையகத்துக்கு அந்த இமெயில் போறதும் எஸ்எம்டிபின்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாகும். ஓகே, ஆனா ரிசீவர் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு அது போறது பொப் அல்லது ஐமேப்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக, பொப் 3 அல்லது ஐமேப்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக. இதே ஞாபகத்துல வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அன்றைக்கு இந்த விடயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் இதுல அதுல ஒரு விரிவாக்கம் ஒன்று இருக்குது. ஸோ சென்டர் கிட்ட இருந்து சென்டர் சர்வருக்கு போறது எஸ்எம்டிபி புரோட்டோகால் ஊடாக.
சென்டர் சர்வரிலிருந்து ரிசீவர் சர்வருக்கு போறதும் எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஊடாக, ரிசீவர்ஸ் சர்வரிலிருந்து ரிசீவருக்கு அது ரிசீவ் ஆகிறது POP3 அல்லது IMAPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக. அப்ப இந்த POP3ன்றதுலயும் IMAPன்றதுலயும் சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. POP3 ஊடாக அந்த இமெயில் ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னால், if the email is received through POP3 protocol, so POP3 புரோட்டோகால்ல எங்களுக்கு ஒரு டிவைஸுக்கு தான் அதாவது அந்த இமெயிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இன்னைக்கு நாங்கள் இமெயிலை பல டிவைசஸ்ல கன்ஃபிகர் பண்ணியிருப்போம். மொபைல் ஃபோனில், எங்களோட லேப்டாப்பில், சில நேரம் எங்களோட 2-3 ஃபோன்ஸ் இருந்தால் அந்த ஃபோன்களில் POP3 புரோட்டோகாலில் அது இமெயில் ரிசீவ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு டிவைஸுக்கு ரிசீவ் ஆகும், ஏனைய டிவைஸில் அதை பார்வையிட முடியாது. ஐமேப்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் அது ரிசீவ் ஆகக்கூடிய நேரத்தில் எல்லா டிவைஸ்லேயும் ஒரே மாதிரி எங்களுக்கு அந்த இமெயிலை பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். That is the difference between POP3 and IMAP students. அதையும் நீங்க விளங்கி வச்சிருக்கணும். POP3ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகாலுக்கும் IMAPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகாலுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். POP3 means போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால்னு சொல்லுவோம். POP3ன்னு சொல்லக்கூடியதுல விரிவாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஐமேப்னு சொல்லக்கூடியதுல விரிவாக்கம் இன்டர்நெட் மெயில் அக்சஸ் புரோட்டோகால்னு சொல்லுவோம். ஐமேப்னு சொல்லக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ POP3ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக அந்த மெயில் ரிசீவ் ஆகினால் அந்த மேல ஒரு டிவைஸ் ஊடாகத்தான் எங்களுக்கு பார்வையிடலாம். ஐமேப்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக அது ரிசீவ் ஆகினால் பல டிவைஸ்களால எங்களுக்கு அந்த இமெயிலை பார்வையிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ரைட், hope it's clear students. So already we drew this diagram. இந்த டயக்ரத்தை நாங்க வரைஞ்சு கொண்டோம். ரைட், ஸோ இன்றைக்குள்ள பகுதிக்கு நாங்க மூவ் ஆகுவோம். கிரியேட் அன் இமெயில் அக்கவுண்ட். இமெயில் அக்கவுண்ட் ஒன்று எவ்வாறு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய விடயத்தை எங்களுக்கு பேசுறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னதாக ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச டயக்ரத்துல இந்த புரோட்டோகால்ஸை நீங்க மென்ஷன் பண்ணல. அப்ப குயிக்கா ஏற்கனவே வரைஞ்ச டயக்ரத்துல இந்த புரோட்டோகால்ஸ் SMTP அதே போல POP3 IMAPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால்ஸை நோட் டவுன் பண்ணுங்களே. நோட் டவுன் பண்ணிட்டு ரேஸ் ஹேண்ட் பண்ணுவோம். இமெயில் சர்வீஸை ஃப்ரீயாக வழங்கக்கூடிய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கிற மாதிரியே கட்டணத்துக்கு இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய சில நிறுவனங்களும் சில இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் இருக்குது. அந்த வகையில ஃப்ரீயாக எங்களுக்கு இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய ஜிமெயில், யாஹூ மெயில், MSN மெயில், அதே போல ஜோஹோ மெயில், இந்த மாதிரி உள்ளதுகளை எங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதாவது இலவசமாக எங்களுக்கு இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இல்லாட்டி மின்னஞ்சல் சேவை வழங்குனர்கள். அப்ப இதை தவிர டயலாக், மொபிடெல், அதே போல SLT இவைகளுடைய இமெயில் சர்வீஸை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு நாங்க ஒரு கட்டணம் ஒன்று செலுத்தணும். ஸோ கட்டணம் செலுத்தி இமெயில் சர்வீஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்குது. மின்னஞ்சல் ஒன்று எங்களுக்கு இலகுவான சில ஸ்டெப்ஸ்ல ஓபன் பண்ணலாம். அதாவது எந்த இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கீழால நாங்க மின்னஞ்சல் ஓபன் பண்ண போறோமோ எங்களுக்கு கூகுள் பண்ணலாம், ஜிமெயில் சைன் அப்னு சொல்லி. ஸோ அதனூடாக வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட டீட்டெயில்ஸை கேட்கும். அப்ப தேவையான டீட்டெயில்ஸ் அதாவது எங்களோட டீட்டெயில்ஸ் அதுக்கு ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஒன்று, யூனிக் இமெயில் அட்ரஸ் ஒன்று உருவாக்கி கொள்ளலாம். இதுல வச்சு எங்கட பேருக்கே ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று, எங்கட பேரை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று பெற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கும். ஆல்ரெடி எஸ், millions of users are there in email server. அந்த இமெயில் சர்வருடைய சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய யூசர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க.
ஸோ அவங்க பயன்படுத்தாத ஒரு யூசர் நேம் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு கொடுக்கணும். அதனால while we are creating an email, we can give our name with some text or our name with some numbers. இப்படி எங்களோட பேரோட இன்னும் சில குறிப்பிட்ட விடயங்களை சேர்த்து எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. while we sign in after created an email, we can sign into our account. So we can click on sign in button and then we have to provide our username and the password. இடத்துல யூசர் நேம்னு சொல்லக்கூடிய நேரத்துல யூசர் நேம் இஸ் த இமெயில் அட்ரஸ், யூசர் நேமாக கருதப்படுகிறது இமெயில் அட்ரஸ். பாஸ்வேர்ட் நாங்க இமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய நேரத்துல வழங்கின பாஸ்வேர்டை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ லைக்வைஸ் வி கேன் கிரியேட் அன் இமெயில் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த முறைக்கு எங்களுக்கு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய தட் இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இமெயில்னு சொல்றது ஒரு பர்சனல் விடயம் உண்டு, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இமெயில்ன்றது பப்ளிக்கான ஒரு விடயம் உண்டல்ல. ஒருவர் இமெயில் ஒன்று ஓபன் பண்ணால் அது அவருக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒன்று. லைக் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் எப்படி பர்சனலாக பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இமெயில்னு சொல்லக்கூடியதும் பர்சனலாக கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று. அது அதாவது எங்களை ரிப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அடுத்ததாக எவ்வாறு இமெயில் ஒன்று அனுப்பலாம்ன்ற விடயத்தை பார்க்க போறோம். அதே போல இமெயில் இன்டர்ஃபேஸ்ல எவ்வாறு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்ற விடயத்தையும் நாங்கள் அடுத்ததாக அவதானிக்க போறோம். First of all, we'll see how an email interface categorize. இமெயில் இன்டர்ஃபேஸ் ஒன்ல எவ்வாறு இமெயில்கள் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்றது முதலாவது அவதானிச்சுட்டு இருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so therefore I am going to my email account. இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு நான் போறேன். ஸோ அதனூடாக நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இமெயில்கள் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. ஓகே, திஸ் இஸ் மை இமெயில். தட் மீன்ஸ் ஐ ஹாவ் ஜிமெயில் அட்ரஸ். ஸோ திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் ஐ காட் வைல் ஐ ஆம் சைன் இன் டு மை ஜிமெயில். என் ஜிமெயிலுக்கு நான் சைன் இன் ஆன பின்னால எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் இமெயில் பல வகையாக இன்பாக்ஸ், ஸ்டார்ட், ஸ்னூஸ்ட், இம்பார்ட்டன்ட் இவ்வாறு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அடையாளம் காண முடியும். ஓகே,